ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஐ யூஸ் பண்ணி கணேஷ் சதுர்த்திக்காக இதை மாதிரி அழகான கண்ணை கவரும் விதமான அழகான இமேஜஸ் நம்ம நேம் அந்த கேரக்டருடைய அந்த பாயோட டிஷர்ட்ல பிரிண்டா இருக்கிற மாதிரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேஜஸ் கிரியேட் செஞ்சு நம்மளோட டிபியில் கூட செட் பண்ணி செம்ம ஸ்டைலிஷா செட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி எப்படி இமேஜஸ் செட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுக்கு முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான மைக்ரோசாஃப்ட் பிங் சைட்ல போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃப்ரீயாக கொஞ்சம் கிரெடிட்ஸ் தருவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நாம வந்து இமேஜஸ் ஜெனரேட் பண்ண முடியும். இந்த கிரெடிட்ஸ் நமக்கு டெய்லி ரெனியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ காப்பி பண்ண ப்ராம்ப்ட் இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்றத நான் அப்புறமா சொல்லி தரேன். ஸோ இதில் அந்த பையனுடைய நேம் செட் பண்ணக்கூடிய இடம் தான் இது. ஸோ இதில் உங்களோட நேம், உங்கள் ஃப்ரெண்ட், உங்கள் பாய் ஃப்ரெண்டோட நேம் கூட இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். எந்த நேம் டிஷர்ட்டில் பிரிண்ட் ஆகணுமோ அந்த நேம் இதில் வந்து செட் பண்ணணும். ஸோ இது தேவையான நேம் இதில் எடிட் பண்ணிக்கிட்டு கிரியேட் பட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சில செகண்டில் நமக்கு தேவையான அழகான அட்டகாசமான இமேஜஸ் அழகான முறையில் நம்ம வந்து கிரியேட் ஆகி வந்துடும். ஸோ இதில் தேவையான இமேஜஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நேம் அதில் கொடுத்தோமோ அந்த நேம் தான் அந்த பையனுடைய டிஷர்ட்டில் பிரிண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நேம் கொடுக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எங்கே போய் காப்பி செய்யணும் அப்படின்னா உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு askaiworld.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான askaiworld.com வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. மேலே சர்ச் பாக்ஸ் கிளிக் பண்ணி ஏஐ கணேஷ் சதுர்த்தி 3 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இதோ இருக்கிற இந்த போஸ்ட்டுக்குள்ள போய் இந்த ப்ராம்ப்டை காப்பி செஞ்சு உங்க நேம் எடிட் பண்ணி நீங்க இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ, இந்த இமேஜஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய்.